எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில் வந்து ஆளுநரோட உரை இன்றைக்கி பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் பண்ணாமல் வெளிநடப்பு செஞ்சுட்டார். ஸோ இது கரெக்டாக தப்பா அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஆளுநர் உரை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து அது வந்து எப்படி இருக்குன்னா, ஆள்ற கட்சி வந்து அவருக்கு வந்து உரை தயாரித்து கொடுக்குறாங்க. அதை அவர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நடைமுறை இருக்குது. இதுவே முதல்ல தப்பு தான். ஏன்னா ஆள்ற கட்சி வந்து தங்களுக்கு சாதகமாக தான் வந்து உரையை தயாரித்து கொடுப்பாங்க. நாட்டில் என்ன வேணால் நடக்கலாம், அவங்களுக்கு சாதகமாக தான் தயாரித்து கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு பர்சன் வந்து படிக்கணுன்றது முதல்ல தப்பான விஷயம். ஓகேங்களா? ஸோ அது திமுகன்னும் போது அந்த உரை எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அதை ஆளுநர் படிக்கணுமா அப்படின்றதும் நீங்கள் யோசிச்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இது தப்பு. அப்புறம் வந்து ஆளுநர் அவர்களும் வந்து இந்த விஷயங்கள், இந்த அரசியல் கட்சி மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாது ஆக்சுவலாக. டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ என்னவோ, அவர் கம்ப்ளைண்ட் வந்தால், எதிர்கட்சியிலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணால், இல்லை பிரசிடென்ட் யாராவது சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை நம்ம எடுக்கணுமே தவிர அவர் வந்து டிஎம்கே ஆட்சி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றதையும் சொல்லக்கூடாது. அதுவும் என்னோட கருத்து தான். ப்ளஸ் வந்து ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மைக் ஆஃப் பண்ணாங்க நாங்கள் பேசும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்பாவும் அவர் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கார். ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சால், டிஎம்கே டெலிபரேட்டாக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. டிஎம்கேவோட ரவுடித்தனம் இதில் தெரிய வருது. அடுத்து வந்து ஆளுநர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய கீதம் பாடணும், இவங்க பாடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவங்க அரசியல் கட்சி முதல்வராக பொறுப்பேற்ற உடனே, டிஎம்கே தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே என்னென்னா, ஜெய்ஹிந்த் வந்து சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தேசிய கீதம் பாடலை அப்படின்னும் போது என்ன தெரிய வருதுன்னா, ஆன்டி இண்டியா ஸ்டாண்ட்ஸ், இவங்களோட ஆன்டி இண்டியா ஸ்டாண்ட்ஸ் தெரிய வருது ஆக்சுவலாக. ஸோ மொத்தத்தில் என்ன அப்படின்னா, டிஎம்கே தங்களுக்கான உரை ப்ரிப்பேர் பண்ணதும், டிஎம்கேவோட ரவுடிசமும் டிஎம்கேவோட ஆன்டி இண்டியா ஸ்டாண்ட்ஸும் தெரிய வருது. ஆளுநருக்கான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து, அவர் வந்து அரசியல் கட்சியினர் மாதிரி இறங்கி பேசக்கூடாது அப்படின்றதும் என்னோடய கருத்து. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.